இந்த பேசுறவங்க எல்லாமே வந்து அந்த யூடியூப் சேனல்ஸு, இவங்க ஆர்ஜே இவங்கலாம் பேசுறாங்க. எல்லாருமே ஃபேம்க்காக இத பண்றாங்க. ஃபாலோவர்ஸ்க்காக இத பண்றாங்கன்னு, தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அவங்க. நம்பலாம் டே 1 இத எடுத்து பேசல. இதுல பேசுற நாங்க அட்வொகேட்ஸா இருக்கட்டும், இல்ல வேற யாரா இருக்கட்டும், இந்த வீடியோ பேசி தான் நாங்க ஃபேம் ஆவணுன்றது எதுவுமே கிடையாது. நாங்க எல்லாம் வருஷ கணக்கா மீடியால இருக்கவங்க தான். ஐ மீன் மீடியாக்குள்ள இருந்து மக்களுக்கான அவேர்னஸ் குடுத்துட்டு இருக்கவங்க தான். இது ஒண்ணு மட்டுமே எங்களுக்கு கேஸ் கிடையாது. மொத விஷயம். 2வது ஜாப்லெஸ்ன்ற வேர்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. அப்புறம் இல்ல சாரி டூ சே திஸ்ன்ற மாதிரிலாம். தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஜாப்லெஸ் இங்க கிடையாது. எங்க வேலையே மக்களுக்காக போராடுறது தான். ஓகே. அதுதான் எங்க ஜாபே. அது எப்படி நீங்க ஜாப்லெஸ்ன்னு சொல்லுவீங்க அந்த இடத்துல? வேலை வெட்டி இல்லாம இத பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கும், இதையே வேலையா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா, இங்க மக்கள் வராங்க. மக்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கான நியாயத்தையும், நீதியையும் வாங்கி குடுக்கறது மட்டும் தான் நீங்க எங்களோட வேலை 1. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருமே ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு விஷயத்த அப்படியெல்லாம் ஒரு ஒரு பரப்பிட்டு போயிட முடியாது அந்த இடத்துல. இல்ல மக்கள் வேற சொல்றாங்க, "நீங்க எவ்வளோ நாள் அத நம்பிட்டு இருப்பீங்க?" என்னது உங்க உங்க நீங்க யோசிங்க. உங்க வாழ்க்கைக்குன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதுனால, தயவு செஞ்சு ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க யாருமே ஓன் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் போடல. மக்களா கொண்டு வந்து இந்தாங்கன்னு எவிடன்ஸ கையில குடுக்குறாங்க. அந்த எவிடன்ஸ வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். 1. 2வது இவங்க பேசிட்டு மட்டும் தான் இருக்காங்க. எதுவுமே லீகலா எடுத்துட்டு போலன்றது சொல்றாங்க. அந்த மாரி எதுவுமே கிடையாது. லீகலா வேண்டிய விஷயங்கள், பண்ண வேண்டிய வொர்க்ஸ் எல்லாம் சைமல்டேனியஸா நடந்துகிட்டு தான் இருக்கு.